செய்தி விளம்பரம் மக்கள் தொடர்புத்துறை அமைச்சர் அன்பு சகோதரர் சாமிநாதன் அவர்களுக்கும் மேலும் உள்ள பத்திரிகையாளர் அன்பர்களுக்கும் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் நிறுவனத்தை சேர்ந்த அன்பு சகோதரருக்கும் இந்த இடத்தை அளித்திருக்கும் காவலாத்தக உரிமையாளர்களுக்கும் மேலும் உள்ள அத்தனை நல்லுள்ளவர்களுக்கும் என்னுடைய யூனியன் டபி யூனியன் உறுப்பினர்கள் பல பேர் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி என்னை அழைத்தமைக்கு நன்றி என்று கூறி கலைஞர் அவர்கள் என் வீட்டுக்கு வந்து என் தந்தையாரை பார்க்க வந்தார். அப்போ வெளியே போகும்போது அப்ப முதலமைச்சராக இருக்கிறார். வெளியே போகும்போது எங்க ஐயா ஓடி வழியா கதவு திறந்து ரெண்டு கதவு திறந்தார். அதுக்கு முன்னே கலைஞர் அவர்கள் அண்ணன் அதெல்லாம் பார்த்துக்கலாம். நான் வந்து கலைஞருக்கு டோர் திறக்கல, தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு டோர் திறக்கிற ஞாபகம். அது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். ஏன்னா இதே போல் நான் ஒரு இடத்துல செஞ்சேன், வாகை சந்திரசேகருக்கு கல்யாணம். அதுல பேசும்போது என்ன செஞ்சுட்டேன், இன்னைக்கு தமிழ்நாட்டுல முதலமைச்சரான தகுதி முகத்தில் இருக்கிறது பார்த்தா சகோதரர் ஸ்டாலின் அவர்களுக்கு தான் இருக்கிறதுன்னு சொன்ன அப்ப இப்ப அவர் முதலமைச்சர். மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. ஏன்னா எல்லாமே எங்க குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அரசியல் எப்படி இருந்தாலும் சரி, என்னைக்குமே நாம் கலைஞருடைய குடும்பத்தின் மீது மரியாதை கொடுக்கும். அவருடைய இவ்வளவு தூரம் வந்து சாமிநாதன் ஐயா வந்து நம்ம கௌரவப்படுத்திருக்காருன்னா சாதாரணமான விஷயம் அல்ல. ஆனால் இந்த பெப்சியில் இருந்து இந்த ஐயா மறைந்த அவருடைய கோஷவருடைய பெயரில் ஒரு விருதை தந்து எங்களை எல்லாம் கௌரவப்படுத்தியதற்கு மறுபிறவி என்று ஒன்று இருந்தால் உங்கள் பாதங்களாக பிறக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டுமல்ல, நான் எப்படிப்பட்டவன், எதற்காக குரல் கொடுப்பவன் தொழிலாளர் வர்க்கத்துக்கு தெரியும். ஏன்னா நான் வந்து முதலாளிகளை தவற சொல்ல, அவங்க பணம் கொடுக்குறவங்க டைரக்டர் தான் பார்த்து இவன் வேணும் இவன் வேணாம்னு சொல்றது. அப்படி இவன் வேணும்னு சொன்னதுதான் இயக்குநர்கள் இந்த சங்கத்தில் வேணும்னு சொல்றவங்க இங்க இருக்காங்க. இவங்க வேணும்னு சொல்லிட்டு அவங்க எப்படி பணத்தை கொடுத்துதான் ஆகணும். அதனால் நான் எப்பொழுதுமே தொழிலாளர் பக்கம் நிற்போம். ஏன்னா சில தவறுகள் நடந்திருக்கலாம், அதையெல்லாம் தட்டி கேட்பதற்கு நம்ம பெப்சி மட்டும் தான். பெப்சி இல்லை என்றால் நாம் இல்லை, நான் இல்லை. ஐயா அவர்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன், 24 காலத்துமே நகமும் சதையும் போல ஒற்றுமையாக இருப்பவர்கள். சண்டை இருக்கும், சிக்கல் சண்டை இருக்கும், இருந்தாலும் ஒற்றுமையாக இருப்பவர்கள். அவர்கள் முன்னேற்றல் ஓடோடி வருவதற்கு இங்கே ஏறத்தாழ ஒரு 30,000 35,000 பேர் இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு, இதேபோல் சாமிநாதன் அவர்கள் அரசியல் பேசவங்க இங்க வந்து எங்களை கௌரவப்படுத்தியதற்காக நிச்சயமாக எங்க வாழ்நாள் பொழுதும் உங்களுக்கும் நாங்கள் கடமைப்பட்டவர்கள் என்பதையும் தெரிவித்துக் கொண்டோம். இந்த விழா ஒற்றுமை தினம் நான் கேட்டேன், மே 1 என்னன்னு கேட்டேன். அதுக்கு ஒரு பேர் சொன்னாங்க, இதுக்கு ஒரு பேர் சொன்னாங்க. இருந்தாலும் நமக்கு டிசம்பர் 2ஆம் தேதி நல்ல நாள் நினைக்கிறேன். ஏன்னா டிசம்பர் 2 தான் தொழிலாளர் ஒற்றுமை தினம் என்று சொன்னாங்க. ஆல் இந்தியா லெவல்ல ஐபக் லெவல்ல சொன்னாங்க நம்முடைய தலைவர் செல்வமணி அவர்கள். அதெல்லாம் நான் பேசி பார்த்திருக்கேன், அவங்களோடய நான் உரையாடி இருக்கிறேன். ஆனால் நம்ம இருக்கிறது தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற சில சிக்கல், வெளியூருக்கு போன சிக்கல் என்று சகோதரர் இளவரசர் சொன்னார். இனிமேல் இந்த சிக்கல் இருக்கிறது. ஏன்னா செல்வமணி இருக்கும் வரை இங்க சிக்கல் வராது. அதை எப்படியோ தட்டி கழிச்சுப்பார். அவர் பெப்சியினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அவருக்கு நன்றாக தெரியும். அதன்படியும் நடந்து கொள்வார், மனிதாபிமானம் படியும் நடந்து கொள்வார். அதனால் ரெண்டுமே இருக்காது. அதனால் நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். இப்பேற்பட்ட நம்முடைய யூனியனில்
நானும் கலந்து கொண்டு எனக்கு இந்த முறை அவார்டு கொடுக்கும்போது அவரே தலைவராக இருக்க தத்தியில் அவரே செலக்ட் பண்ணிருக்கீங்க. செலக்ட் பண்ணி பார்த்தோம், கிடைக்கல ஆளுங்களுக்கு நினைக்கிறேன். தேடி தேடி பார்த்தேன், யாரும் பெப்சிக்கு தியாகம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா இப்ப கிடைக்கலன்னு நினைக்கிறேன். அப்புறம் எனக்கு தொலைபேசி சொன்னாங்க, உங்களதான் செலக்ட் பண்ணுவோம். எனக்கு ஒண்ணும் முடியாது, செலக்ட் பண்ணா பண்ணாட்டி இல்லை. ஆனாலும் என் பணி இதுதான், இதை செய்து கொண்டேதான் இருப்பேன். இதெல்லாம் எதிர்பார்த்து நம்ம செஞ்சோம்னா சகோதரர் செல்வமணிக்கு எவ்வளவு லாஸ் இங்க தலைவராக வந்ததுல இருந்து அவருக்கு தெரியும். இட் இஸ் நாட் அ லாஸ், இட் இஸ் கெய்னிங் ஹார்ட்ஸ். அதுதான் எப்படி இருந்தாலும் அந்த காளி அவர்கள் சொன்னதான் ஞாபகம் வருகிறது. டிரைவர்களுடைய தலைவராக என்னுடைய சாவிலே பெப்சி கொடியை போர்த்த வேண்டும் சொன்னார். அதை போலத்தான் நான் சொல்லும் போதெல்லாம் சொல்றேன், நான் ஒரே நடிகர் தான் இந்த அமைச்சர் அவர்களுக்காக சொல்லிக் கொடுக்கிறேன். நான் ஒரே நடிகர் டாப்ல இருக்கும் போது பெப்சியில் உப தலைவராக இருந்த ஒரே நடிகர் நான் தான். பெப்சிக்கும் நடிகருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அவங்க இல்லைன்னா பெப்சி இல்லைன்னா அப்பதான் இந்த ஸ்டண்ட் யூனியனோ இந்த சக நடிகர் சங்கமோ எல்லாருமே அது ஸ்டண்ட் யூனியன் கேட்கறது தேவை, எப்படி கூட்டாலும் வருவான். நாங்க அப்பெல்லாம் பொட்டி மேல உட்கார்ற ஒரு காலங்கள் போய் இப்பதான் பெப்சிக்கு கையை கொடுத்துறோம். நீங்கள் மொத்தத்தில் நீங்க பாத்தீங்க, ஏன்னா இந்த டிஜிட்டல் வந்துச்சு பாருங்க, எப்ப எடுக்கணும் எப்ப விடுறான்றதே தெரியலைங்க. அது கொஞ்சம் அவங்களுக்கு ஏமாத்துறதுக்கு ஈஸியா இருக்கு வழிவேலை பண்ணியிருக்கிறார். இருந்தாலும் அதையெல்லாம் மீறி செல்லுமணி அவர்கள் இப்ப கூட சொன்னாங்க, அவர் கொஞ்சம் வேகமாக பேசினார். அவர் எப்பயுமே நியாயத்து பக்கம் இருப்பவர். தப்புனா தப்புன்னு சொல்றாரு, என்ன கூட தப்புனா தப்புன்னு தான் சொல்லுவாங்க. அதனால நல்ல ஒரு நிகழ்ச்சி, இதே போல் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். கடைசி வரை இந்த ஒற்றுமை நிலைக்க வேண்டும். யார் வெற்றியை உடைக்கணும் என்று நினைத்தார்களோ அவர்களுக்கு இது ஏமாற்றமாக இருக்கு. உதாரணத்துக்கு இன்று சகோதரர் விஜய் அவர்கள் நடிக்கிற படம் நம்மளுடைய இடத்துல தான் நடக்கிறது. நம்முடைய இடம் தான் காலி இடம், அப்படியே இருக்கு. அவங்க மரியாதை நமக்கு தெரியும், நம்ம மரியாதை அவங்களுக்கு தெரியும். ஏன்னா வேற எங்கேயாவது கூட விரட்டி விட்டுவாங்க. அப்படி அருமையாக செல்லுமணி காலங்களில இந்த விசித்திரமெல்லாம் நடப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பதை சொல்லி சகோதரர் மாண்புமிகு அமைச்சர் சாமிநாதன் ஐயா வந்ததற்கு என்னுடைய அதாவது என் குடும்பத்தின் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்து, மறுபிறவி என்று ஒன்று இருந்தால் உங்கள் பாதங்களாக பிறக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் விடைபெறுகிறேன்.